தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். கடந்த சில வாரங்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் 3வது கட்ட போட்டி. முதல் 2 நிலைகளை கடந்து சிறப்பான அணிகள் தேர்வுற்று 3வது கட்ட போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கட்டத்துக்கு வரும் அளவுக்கு அவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் இப்படி 4 பள்ளிகளை நாம் இந்த 3ஆம் கட்ட போட்டியில் சந்திக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று தகுதி பெற்று வந்திருக்கிற 4 பள்ளிகளை நாம் வரவழைக்கப் போகிறோம். முதல் பள்ளி சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்மை மேல்நிலை பள்ளி. வணக்கம். நான் 2வது நிலையில் முதல் சுற்று விளாண்டேன். முதல் சுற்றில் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நான் பிக்கப் பண்ணிவிட்டு 16 மதிப்பெண்கள் எடுத்துட்டேன். முதல் சுற்றில் ஹம்சா நல்லா விளையாடி எங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் கொடுத்ததுனால அதை நாங்கள் அப்படியே தக்க வச்சு 2வது போட்டியின் இறுதியிலையும் நாங்கள் எங்களோட முதல் இடத்தை தக்க வைத்து கொண்டோம். நாங்கள் 3 பேருமே முதல் 3 சுற்றில் நல்ல பதில் சொல்லி நேரத்துக்குள்ளே பதில் சொல்லி அந்த முதல் இடத்தை தக்க வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் 4வது சுற்றில் எங்களுக்கு பதில் சரியாக தெரியாததுனாலையும் நேரம் எங்களுக்கு பத்தாததுனாலையும் நாங்கள் இந்த முதல் இடம் போயிடுமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் 2வது இடம் பிடிச்சி இந்த 3வது நிலைக்கு வந்திருக்கோம். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அமர்ந்திருங்க. இந்த 3வது கட்ட போட்டியில் பங்கெடுக்க வந்திருக்கிற அடுத்த அணி தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலை பள்ளி. லெவல் 2 ஏற்கனவே டஃப்பாக தான் இருந்தது. லெவல் 3யும் டஃப்பாக தான் இருக்கும். நான் எப்படி விளையாட போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். லெவல் 1லேருந்து லெவல் 2ல் எங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருந்தது. பட் எங்களோட பொசிஷன் ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் வந்துட்டோம். இந்த லெவல் 3ல் கண்டிப்பாக திருப்பி அந்த ஃபஸ்ட் பொசிஷனை பிடிக்கணும். அதுக்காண்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக பிடிப்போம். லெவல் 3க்கு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் மனசு திக்குன்னு இருக்கு. உங்கள் ஆசிரியர் வந்திருக்காரா? மாணவர்களுக்கான இந்த சொல் விளையாட்டு நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய எங்கள் பள்ளி நிர்வாகத்திற்கும் தமிழோடு விளையாடு அணியினருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதல் நாள் இந்த ப்ரோக்ராமுக்கு வரும்போது பசங்களுக்கு எப்படி ஐடியா எந்த வார்த்தைகள் கேட்பாங்க அப்படிங்கிறது ஐடியாவே இல்லாமல் சும்மா ஒரு ஃப்ளூக்கில் தான் வந்தாங்க. ஆனால் அடுத்து இந்த விளையாடுறதை பார்த்து மேலும் மேலும் தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தை தூண்டுற வகையில் அவங்க தமிழில் பல சொற்களை தேடி அவங்கள கற்றுக்கிறதுக்கு தமிழ் ஆர்வத்தை தூண்டினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. உங்கள் பள்ளியை இன்றைய பகிர்வுக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணி சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலை பள்ளி. லெவல் 1 நாங்கள் வின் பண்ணுவோன்னு சுத்தமாக நாங்கள் நினைக்கல. ஆனால் நாங்கள் எப்படியோ வின் பண்ணிட்டோம். லெவல் 2க்கு சான்ஸே இல்லைன்னு தான் நாங்கள் நினச்சோமே. அதுவும் நாங்கள் எப்படியோ வின் பண்ணிட்டோம். இப்போ லெவல் 3 இல்லை, நம்ம பார்க்கலாம் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. ஃபஸ்ட் லெவல் மாதிரி தான் செகண்ட் லெவலும் இருக்கும்னு நினச்சோம். செகண்ட் லெவல் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ கடைசியில் நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கோர்ஸ் மாதிரி தான் எடுத்தோம். அப்போ அண்ணா தான் நிறையா மார்க்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஸ்கோர் அதிகம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சீனியருன்ற முறையில் அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ நாங்கள் வெற்றிகரமாக 3rd லெவல் வந்திருக்கோம். 3rd லெவல் வரதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சரி ஸ்கூல்லேயும் சரி ஜெயிச்சுட்டு வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் விளையாடுற எங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களது ஆசிரியர் இங்கே இருக்கிறாரா? எங்களுடைய பள்ளி மாணவர்கள் எப்பொழுதும் நூலகத்தில் அமர்ந்து தமிழில் அநேக புத்தகங்களை படிப்பதும் அநேக போட்டிகளில் ஈடுபட்டு தமிழிலே ஈஸியாக சொல்லப்போனால் தமிழில் அநேகமாக ஈடுபாடு கொண்ட பிள்ளைங்க. எப்போ பார்த்தாலும் தமிழ் புக்கோடு தான் இருப்பாங்க. நிறைய வார்த்தைகளை அதன் மூலம் தெரிந்து கொள்வார்கள். இப்போதும் இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த கலைஞர் டிவிக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்த்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைய பகுதியின் 4வது அணி கிருஷ்ணகிரியிலிருந்து தி விஜய் மில்லேனியம். செகண்ட் ரவுண்ட் நல்லா தான் விளையாடணும். ஆனால் கொஞ்சம் 2 மதிப்பெண்ணில் எங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு லக்காக தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த வைல்ட் கார்டு ரவுண்டை. அதில் எங்களால் முடிஞ்ச வரை நல்லா விளையாடணும். அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண்களும் கூட தான் கிடைச்சிது. போக போக வார்த்தைகள் கொஞ்சம் கடினமானாலும் அதனால் நிறைய அகராதிகள் இருந்து நிறைய வார்த்தைகள் தேடி படிச்சிருக்கோம். இப்போ 3rd லெவல்னு வரும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஆனால் அதை
தாண்டி நாங்கள் நல்லா செய்வோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. லெவல் 1 லெவல் 2 ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணேன். இந்த தடவை நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இந்த சுற்று கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலும் நல்லா தான் விளையாடினேன். இருந்தாலும் எனக்கு சொற்கள் பத்தாத மாதிரி, அப்படி இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற மனநிலையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சில எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்காமல் இருந்தேன். இப்போ வந்து இன்னும் நிறையா கண்டுபிடிச்சி இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தமிழில் இவ்வளோ சொற்கள் இருக்குது, அல்ல குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. உங்களது ஆசிரியர் இங்கே இருக்கிறாரா? அதாவது மறுவாய்ப்பு சுற்றுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. கிடைத்த மறுவாய்ப்பு சுற்றை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னொரு இந்த நிகழ்ச்சியினுடைய சிறந்த வடிவமே குறுகிய காலத்தில் மாணவர்களை வேற தயார் பண்ணக்கூடிய மனநிலைமை. அது உளவியல் ரீதியாக மாணவர்களுக்கு சவாலான விஷயம். அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு சுற்றுலையுமே மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி தோல்வி அதை எல்லாத்தையும் தாண்டி மாணவர்கள் ஒவ்வொரு நிலையையும் கடக்கிறப்ப புதிய சொற்களை தெரிஞ்சுக்கிறது. இரண்டாவது நிலையில் குடமுழுக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து தவறாக அணியாக தேர்ந்தெடுக்கிறப்ப, ஆனால் 3 பேருக்குமே அந்த சொற்களுக்கான பொருள் தெரியலை. அப்போ கூட நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க, ஆலயத்துக்கு போகிறப்ப அதை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்லி. ஆனால் அந்த சொல்லுக்கு அப்புறமேலு திருமுழுக்கு, அதுக்கப்புறமேல அது தொடர்பான சொற்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் வெற்றி தோல்வி அதை எல்லாத்தையும் என்னுடைய அணியை பொறுத்தளவில் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் விளையாடக்கூடிய சொற்களையும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சொற்களையும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் அறிவுறுத்தி இருந்தோம். அதன்படி நிறைய சொற்களை தெரிஞ்சிருக்காங்க, சிறப்பாக விளையாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அருமையான கண்ணோட்டம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. உங்கள் பள்ளியை இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இது 3ஆம் கட்ட போட்டி. 4 பள்ளிகள் இந்த அணிகளை சந்தித்து விட்டோம். முதல் சுற்றை தொடங்க இருப்பவர்கள் சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவி. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் பொம்மை பாப்பா. ஆனால் இது தமிழ் பொம்மை, பார்க்க தான் பொம்மை மாதிரி இருக்கும். ஆனால் தமிழில் அவ்வளவு சிறப்பாக தேர்ச்சியுடன் விளையாடக்கூடிய ஒரு நல்ல இளம் மாணவி என்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அதை மீண்டும் நீங்கள் நிரூபிக்கப் போகிறீர்கள். தொடங்கலாமா? முதல் சுற்று. 3 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து சென்று. சென்று. சென்னி. சென்னி. செம்பு. செம்பு. 6 மதிப்பெண்கள். இங்கே செம்பு என்ற சொல் வரும்னு நான் எதிர்பார்க்கல, அது உன்னிடமிருந்தும் நான் எதிர்பார்க்கல. அதுக்காக ஒரு சிறப்பான வாழ்த்து செம்பு என்ற சொல்லை தெரிந்து வைத்திருப்பதற்கு. இப்போ 2வது சொல்லுக்கு போகலாமா? எண்ணெய். தென்னையா? எண்ணெய். 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 என்று. என்று. எருது. எருது. எதும். எதும். நீ 6ஆம் வகுப்பா? 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பு. இந்த சொல் உனக்கு இலக்கண குறிப்பாக வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் அது என்ன சொல் என்று. கேள்விப்பட்டிருக்கியா? என்னது இது? எங்கே வரும்? எதில் வரும்? எதுகைனா ஒரு 2ஆம் எழுத்து அந்த மாதிரி. அவ்வளோதான். 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி சீராக வந்தால் எதுகை. பின்றிய அட்டகாசம். உனக்கு இன்னொரு முறை வாழ்த்துக்கள் தெரிவித்தாக வேண்டும். சேக்ரட் ஹார்ட். உன் பேரை சொல்லிடு. ஹம்சவர்தினி. ஹம்சவர்தினி, சேக்ரட் ஹார்ட், சென்னை. ரொம்ப அருமையாக உனக்கு ஆசிரியர்கள் கற்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்கள் பள்ளிக்கும் பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. தொட்டு. தொட்டு. தொடர். தொடர். 8 மதிப்பெண்கள். நீ சொன்னது தொடர். என்ன வந்திருக்கு? தொடரி. அப்படின்னா? தொடரி கேள்விப்பட்டிருக்கேன். பட்டிருக்க, ஆனால் என்னன்னு தெரியல. அக்காவை கேட்கலு. ரயில்.
புகை வண்டின்னு அந்த காலத்தில் சொல்லுவோம். இப்போ ஏது புகை, எல்லாம் மின்சார ரயில். ரயில் என்பது RAILன்ற இங்கிலீஷ் வேர்டு. அதை சும்மாவாவது நம்ம எல்லாம் ரயில்னு எழுதுகிறோம், அப்புறம் இறையில்னு எழுதுகிறோம். தமிழில் சொல்லே இல்லாமல் இருந்தது. ஏன்னா தமிழ் பண்பாட்டில் இப்படி ஒரு ஊர்தியே கிடையாது. இது நவீன கண்டுபிடிப்புகளால் வந்தது. அப்போ இதுக்கு ஒரு தமிழ் சொல் உருவாக்கி ஆக வேண்டும். அது தொடர்ச்சியாக இணைக்கப்படுகிற பெட்டிகள் என்பதால் தொடரி என்கிறோம். இனிமேல் நீங்கள் ரயிலை குறித்து தமிழில் பேச எழுத வேண்டும் என்றால் இதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டிய சொல். என்ன சொல்? தொடரி. எத்தனை சொல் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 சொற்கள். 2 சொற்கள். எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கோம்? 14. நல்ல தொடக்கம். அமர்ந்திருக்கலாம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் 11 மேல்நிலை பள்ளி. அடுத்து தொடங்கலாமா? உனக்கான முதல் வாய்ப்பு. குப்பை. குப்பை. குன்று. குன்று. குருமை. உரிமையா? நீதான் சொன்ன. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கோ. குடில் அப்படின்னா தெரியலையா? குட்டி வீடு, அதான் குடில். சரியா? அடுத்தது போலாம். அடுத்த சொல்லுக்கான முயற்சி. வாய்மை. வாய்மை. அருமையான சொல். வாதம். வாதம். வார்த்தை. அது 4 எழுத்து இல்ல? இரண்டாவது சொல்லும் உதவலையே. என்னன்னு பார்ப்போம். வானிலை. என்ன சொல் தெரியுமா? இறுதி சொல்லுக்கு போகலாமா? மூன்றாவது வாய்ப்பு. 8. 8. எருமை. எருமை. எண்ணெய். எண்ணெய். 3 சொல்லி அவன் சொல்ற மாதிரி 3 சொல்லி 3 சொல்லாவே எழுதுங்க. 3 எழுத்து சொல்லாவே. அப்படி பலர் எழுதுறாங்க. என்று. என்று. எருது. எருது. உன்னை சிரமப்படுத்திய அந்த சொல் என்ன சொல்? படி. எழில். அப்படின்னா? எழில்னா அழகு. நீங்கள் எந்த கட்ட போட்டியில் இருக்கிறேன்னு தெரியுமா? இப்போ எந்த கட்டம்? 3வது கட்டம். 3வது கட்டம். எளிமையான சொற்கள்லேயே அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் இல்லையா? அதனால இந்த சொற்கள்லாம் வருது உனக்கு. அழகாக முயன்றால் உனக்கு வாழ்த்துக்கள். நீ அமர்ந்திருக்கலாம். அடுத்த பள்ளி சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி 11 மேல்நிலை பள்ளி. முதல் சுற்றில் இப்படி குட்டி பசங்களாக வருவது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லும் தமிழ் சொற்கள் இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான முயற்சி. யா. யா என்கிற எழுத்து கொண்டு தொடங்குகிற 3 எழுத்து சொற்கள் குறைவுன்னு நினைக்கிறேன் நீ. நான் கூட அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது என்ன சொல்லா இருக்கும்னு பார்ப்போம் வாங்க. யாக்கை. கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். காதில் விழுந்திருக்கிறது என்னவென்று தெரியாது. யாக்கை என்றால் உடல், உடம்பு. இந்த சொல்லை எங்கே நீங்கள் பார்க்க முடியும்? உங்களுக்கு தெரிந்த பாடல்கள். எது? திரைப்பட பாடல். தமிழ் பாடல்கள். தமிழ் பாடல்களில் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் ஆசிரியர்கிட்ட கேளுங்க எந்த குறள்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதிலிருந்து நிறைய சொற்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். யாக்கை என்பது உடம்பு. சரி, அடுத்த சொல்லுக்கு பார்க்கலாமா? நிலவு. நிலவு.
நினைவு. 8 மதிப்பெண்கள். இதில் பாதி எனக்கு வரணும். நீ நினைவுன்னு சொன்ன, உனக்கு உதவி செய்த நினைவுன்னு, அது சரியாயிடுச்சு. நன்றி ஐயா. ஓகே, இறுதி சொல்லுக்கு போகலாமா? போலாம். பொறுமை. பொறுமை அழகான சொல். பொந்து. பொந்து. 8 மதிப்பெண்கள். அருமையா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறியே. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பயன்படுத்தாத எழுத்து இல்லையா, முதல் எழுத்து. அதில் நீ சிறப்பாக பயிற்சி எடுத்து வந்து அற்புதமாக மதிப்பெண்களை சேகரித்திருக்கிறாய். உன் அணிக்கு எத்தனை மதிப்பெண்கள்? 14. அருமை, நீ போய் அமர்ந்திருக்கலாம். இறுதியாக தர்மபுரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி. முதல் சுற்றை முடித்து வைக்கப் போகிறவர் நீங்கள். நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். முதல் வாய்ப்பு. வனம். வனம். வரவு. வரவு. வளம். வளம். வண்டு. வண்டு. வங்கி. வங்கி. உங்களால் முடிந்த 5 வாய்ப்புகளை நீங்கள் அழகாக பயன்படுத்திட்டீங்க. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். எப்பாவது காதில் விழுந்திருக்குதா அந்த சொல்? இல்லை. வஞ்சி என்றால் பெண். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. மடம். மடம். 10 மதிப்பெண்கள். நீங்கள் சொன்னது மடம். 2 எழுத்துக்களுமே சொல்லில் இருந்ததால் உங்களுக்கு அதனுடைய திரிபு கிடைத்து விட்டது. 10 மதிப்பெண்கள். இப்போ இறுதி சொல்லுக்கு போகலாமா? ஆமையா. பேட்டி. பேட்டி. பேராசை. பேராசை. பேரோசை. இது குரில். உங்க அணியினரை கேட்போம். பேரொடைன்னு நினைக்கிறீங்களா? பேரொலி இருக்கு, பேரொலி எப்படி வேணாலும். என்ன வருதுன்னு பார்ப்போம். பேரொலி அப்படின்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க பொருள்? பேர் என்றால்? பேர் என்றால் பெரிய. பெரிய. ஒளி. ஒளிதான். வெளிச்சம். ஆமா, அதிகமான வெளிச்சம். அதிகமான வெளிச்சம். ஆமா, பேரொலி. இதை பேரொலின்னு சொல்லலாம். அதிகமான ஓசை இறைச்சல் இருந்தால் பேரொலி என்று சொல்லலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தெரிந்த சொற்கள். அதனுடைய கூட்டு சொல்லாகி விடுகிறது. அதனால நீங்க எதிர்பார்க்காத சொல். அவ்வளவுதான், தெரிந்த சொல். நீங்க முயன்றீர்கள், அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் இறுதியில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள். இப்பொழுது இரண்டாவது சுற்றை தொடங்க போகும் அணி தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் 11 மேல்நிலை பள்ளி. இப்போ நீங்கள் தொடங்க போகிறது 4 எழுத்து சொற்களை கண்டுபிடிப்பது. முதல் வாய்ப்பு. கைத்தறி. கைத்தறி. அற்புதமான சொல். 10 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? தொகைநிலை. தொகைநிலை. கொஞ்சம் சிரமமாக தான் ஆயிடுச்சுல்ல? பார்ப்போம். இது என்ன சொல் என்று பாருங்கள். தொழுவம். தெரியும் இல்லையா? என்னது இது? உங்கள் அணியினருக்கு தெரியுதான்னு பார்ப்போம். மாட்டு தொழுவம். மாட்டு தொழுவம். மாடை கட்டி போடுற இடம் இல்லை, குதிரைக்கு லாயம் இருக்க மாதிரி. சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. திரையை பாருங்க.
விண்வெளி. விண்வெளி. விவாதம். விவாதம். 8 மதிப்பெண்கள். அருமையாக முயன்றாய், வாழ்த்துகள். அடுத்த அணி சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப்பள்ளி. தொடங்கலாமா? 4 எழுத்து சொல். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. திட்டம். திட்டம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. நடிகன். நடிகர். நடுதிரை. நடுநிலை. நடுநிலை. ஓகே. பத்தியா, நான் தான் உனக்கு சொல்ல கொடுத்துருக்கிறேன். அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். நவீனம். சரி, அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். பேருந்து. பேருந்து. சரி, இது என்ன சொல் என்று பார்ப்போம். பேரரசி. நம்ம ஒரு வட சொல் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கான சரியான தூய தமிழ் சொல் தான் இந்த பேரரசி. இப்போ நான் அதை சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா அதான் பயன்பாட்டில் இருக்க பல ஆண்டுகளாக. மகாராணின்னு சொல்லுவோம். மகாராணி. ஆமாம், அதான் பேரரசி. உங்களுக்கான வாய்ப்புகள் முடிந்தது. சிறப்பாக முயன்றீர்கள். அடுத்த அணி கிருஷ்ணகிரி த விஜய் மில்லேனியம் பள்ளி. தொடங்கலாமா? 4 எழுத்து சொற்கள். முதல் சொல்லுக்கான முயற்சி. கபிலர். கபிலன். கம்பன். ஆ? கம்பன். கம்பன். ஏ அப்பா, கம்பன். கண்ணன். கண்ணன். மூணு பேரையும் கூப்பிட்டீங்க, ஒருத்தரும் உதவல உங்களுக்கு இல்லை? அது என்ன சொல் என்று பார்ப்போம். எளிமையான சொல் தானே? சரி, அடுத்த சொல்லுக்கான முயற்சி. எறும்பு. எறும்பு. ஏடு. கொஞ்சம் சிரமப்படுத்தி விட்டது. என்ன சொல் என்று பார்ப்போம். எரிவாயு. தெரியுமா? அது ஒரு எரிபொருள் தான். இன்னும் கேஷியஸ் ஸ்டேட். வாயு என்பது கேஸ் இல்லையா? அப்போ எரிபொருள். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதெல்லாம் என்னது? எரிவாயு தான். மூன்றாவது சொல். வட்டம். வட்டம். வடிவம். வடிவம். வதனம். வதனம். நல்ல சொல். வண்ணம். வண்ணம். மணி ஒலித்து விட்டது. அது என்ன சொல் என்று பாருங்கள். வளாகம். வளாகம் என்ற சொல் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன அப்படின்னா? கேம்பஸ். கேம்பஸ்.
அருமையாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து வருவது சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முயல வேண்டும். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. கடகம், கடகம், கள்ளம், கள்ளம், கவனம், கவனம், அது என்ன சொல் என்று பார்ப்போம். கணிசம். கேள்விப்பட்டிருக்கோமா அந்த சொல்? இல்லையா? தெரிந்தவர்கள் யாராவது உதவுங்களேன். வேளாங்கண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அப்ராக்சிமேட்லி அதுதான். ஓரளவுக்கு தோராயமாகலாம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் கணிசம் என்பது. அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? திகைப்பு, திகைப்பு. அருமையான சொல். திட்டம், திட்டம், அது என்ன சொல் என்று பார்ப்போம். திருநீரு. தெரியும், கேள்விப்பட்டீங்க. என்னன்னு தெரியுமா? விபூதி, விபூதி. அவ்வளவுதான். உங்களுக்கான இறுதி வாய்ப்புக்கு செல்லலாம். நீட்டம், நீட்டம், நீங்கள், நீங்கள், நீபாரம், அது என்ன சொல் என்று பார்ப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சொல்? அண்மையில் கடந்த சில ஆண்டுகளாக, இப்போ இல்லை, ஒரு 20-25 ஆண்டுகளாக ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற பயன்பாட்டில் உள்ள ஒரு தமிழ் சொல். இப்போ இங்கிலீஷில் அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஓ அப்படின்னுவீங்க. இது ஒரு நோயின் பெயர். இதை நோயின் கூட சொல்லக்கூடாது. ஒரு உடலில் உள்ள ஒரு குறைபாடு, ஏற்படுகிற குறைபாடு. ரொம்ப பலருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை இன்னைக்கு இதுதான். ஓரளவுக்கு 40 இல்லை, சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க. டயபிட்டிஸ். அதை தான் தமிழில் நீரிழிவு என்கிறோம். அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இரண்டாவது சுற்று முடிவில் இவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் மூன்றாவது சுற்றை தொடங்க இருப்பவர்கள் சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாம். 5 எழுத்து சொற்கள். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. அறிவுடைமை. அறிவுரை 4 எழுத்து. அறிவுடைமை. அறிவுடைமை. அன்புடைமை. அன்புடைமை. 8 மதிப்பெண்கள். பரவாயில்ல. திருக்குறளின் அதிகாரங்களை நல்லா பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இது உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். இரண்டாவது சொல். மாதங்கள். மாதங்கள். மார்பகம். மார்பகம். மாமன்னர். மாமன்னன். 6 மதிப்பெண்கள். உங்களுக்கு சாதகமாக போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கான மூன்றாவது வாய்ப்பு. திருமணம். திருமணம்.
திருமணம்னு சொல்லி அழகாக அதில் வர கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லியிருக்க 3 எழுத்துக்களை கொண்டு வந்துட்டீங்க. அதில் எதையாவது முயற்சி பண்ணிட வேண்டியதானே. 2 எழுத்து கண்டதையும் போட்டு பார்க்கணும். சரியான சொல்லாக இருக்கணுன்ற அந்த அவசியம் இல்லை. எதையாவது சொல்லுங்கள். அப்படி முயற்சி பண்ணியிருந்தால் வேறு எழுத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதுக்காக சொல்கிறேன். உங்கள் அணியினர் சேர்ந்தவரை கேட்போம். திருமகன், திருமகன், திருமகள், திருமகள். இதுதான் நான் செஞ்சேன். சும்மா எதையாவது அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்கலாம், பார்ப்போம். திருமகள், அது என்ன நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3 சொற்களுக்கான வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள். முதல் 2 சொற்களில் அழகான மதிப்பெண்களை பெற்றீர்கள். வாழ்த்துக்கள். வாங்க, கிருஷ்ணகிரி த விஜய் மில்லேனியம் பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு. தீர்மானம், தீர்மானம், தீப்பெட்டி, தீப்பெட்டி. உங்கள் பயிற்சியை காட்டுகிறது. தீக்குச்சி, தீக்குச்சி. 6 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல். கடம்பன், கடம்பன், கடம்பன். கடப்பர், கடப்பர், ஆற்றை கடப்பர். தெரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் தெரியாமல் போயிடுச்சு இல்லை. பார்ப்போம் என்ன சொல் என்று. கடற்படை. இது ரொம்ப எளிமையான சொல் தான். நம்ம அதுக்குள்ளே அதை பொருத்தி பார்க்க சிந்திக்கல. பரவாயில்ல. இறுதி வாய்ப்பு. அரண்மனை, அரண்மனை. அணிகலன், அணிகலன். 8 மதிப்பெண்கள். உங்களுக்கு ஏற்ற சொற்களாக வந்து நீங்கள் பிழைத்து கொண்டீர்கள். ஒரு அணியாக அமர்ந்திருக்கலாம் நீங்கள். அடுத்த அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் 11 மேல்நிலை பள்ளி. தொடங்கலாம். கடிகாரம், கடிகாரம், கட்டிடம், கட்டிடம், கலைச்சொல், கலைச்சொல். அட்டகாசமான சொல், கலைச்சொல். கம்பளம், கம்பளம், கொஞ்ச நேரம் இருந்தால் ஒருவேளை சொல்லியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர், கணிப்பொறி, கணினின்னு சொல்லுவோம். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. சான்றிதழ், சான்றிதழ், சாத்திரம், சாத்திரம், சாத்திபம், சாத்திபம், சாத்தியம், சாத்தியம். 4 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு. பதக்கம், பதக்கம். இதுவரையும் யாருமே முயற்சி செய்யாத ஒரு சொல். பதிக்கம், பதிக்கமா? பதிக்கம். கால வரையறை முடிந்தது. என்ன சொல்? பணியாரம் என்ற சொல் உங்களுக்கு தெரியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் வீட்டில் செய்யலைன்னா கூட வெளியிலேயே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லை? வீட்டில் செஞ்சிருக்காங்க. செஞ்சுருக்காங்க. அருமை. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்ததாக தென்காசி ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் 11 மேல்நிலை பள்ளி. தொடங்கலாம். உங்களுக்கான முதல் வாய்ப்பு. தகப்பன், தகப்பன், தனிப்படை, தனிப்படை. ஏ அப்பா, தனித்தமிழ், அது 6 எழுத்து.
தனிச்சுவை. தனிச்சுவை. முக்கியமான ஒரு பகுதி அந்த சொல்லில் கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் மற்றது எப்படி விலகி போச்சு உங்க? இது என்ன சொல்? என்ன புரியுதா? அப்படின்னா தனி உரிமை. இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. முரண்பாடு. முரண்பாடு. அருமையான சொல். முதல்வர். முதல்வர். உங்கள் அணியில் இருக்க கேட்போம். ஏதாவது சிந்திச்சிங்களா அந்த 2 எழுத்துக்களை வைத்து? மற்றவர்? முக்கோணம். யார் சொன்னது? அருமையான சொல். நாங்கள் கொடுத்ததும் அருமையான சொல். ஒருவேளை அதுவாக இருந்தால் உங்களுடைய ஊகமும் அருமையான ஊகம். அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். முக்கோணம். பரவாயில்ல. இன்னும் ஒரு சொல்லுக்கான முயற்சி. அதை எப்படியாவது முயன்று பாருங்கள். சட்டகம். சட்டகம். சமன்பாடு. சமன்பாடு. அருமையான சொல். சந்திரன். சந்திரனா? சந்திரன். நீ ஏதோ திட்டத்தோட அதை சொல்ற. சந்திரன். சமத்துவர். அது 6 எழுத்தாயிடுது. உங்களுக்கு ஒரு புது கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதான் இருக்க வாய்ப்பு உண்டு இல்லை? அது என்னன்னு பார்ப்போம். சமச்சீர். இதனுடைய பொருள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் முயற்சி பண்ணியாச்சா? எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தாய்? எடுக்கல. சரி, இறுதி சுற்றுல அழகா அணியா விளையாண்டு மதிப்பெண்களை உயர்த்தி கொள்ளுங்கள். அழகாக பங்கெடுத்தீர்கள். 3வது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் முதல் அணியாக நாம் அழைப்பது கிருஷ்ணகிரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி. தொடங்கலாமா? 3 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். முதல் சொல்லில் எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும். 30 நொடிகள், ஒரே ஊகம். தடுமாற்றம். 4 மதிப்பெண்கள். அதுக்கு ஏற்ற சொல் தான் போல இருக்குது இல்லை? 10 கிடைக்க வேண்டிய இடத்துல 4 ஆக்கி விட்டுருச்சு இந்த தடுமாற்றம். 2வது சொல்லுக்கான முயற்சி. சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். தீயணைப்பு வாகனம். தீயணைப்பு வாகனம். 9 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது சொல்லுக்கான குறிப்பு ஒரு இலக்கண குறிப்பு. தற்குறிப்பேற்றம். தற்குறிப்பேற்றம். 6 மதிப்பெண்கள். இதெல்லாம் உங்க தமிழாசிரியர்களுக்கு தான் இந்த பாராட்டுகள் போய் சேர வேண்டும். அருமையாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நல்ல முயற்சி. அடுத்து வரும் அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் 11 மேல்நிலை பள்ளி. ஆமா, தமிழ் பாவை, உனக்கு இப்படி கடைசியில் இலக்கண குறிப்பு ஏதாவது வந்துட்டா என்ன பண்ண போற? அக்கா மட்டும் விட்டுற வேண்டிதானே? பார்ப்போம் உனக்கு தெரிந்த சொற்கள் வருகிறதா என்று. முதல் சொல் குழம்பிய சொல். இணையதளம். 10 மதிப்பெண்கள். 2வது சொல்லில் சில எழுத்துகள் ஒளிந்திருக்கும். அருங்காட்சியகம். 2வது சொல்லுக்கும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான 3வது சொல்லுக்கான குறிப்பு ஒரு பழந்தமிழ் இலக்கிய கதாபாத்திரம்.
குந்தவை நாட்டியார். குந்தவை நாட்டியாரா? நாச்சியார். கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாமோ. ஆனால் குந்தவை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏதோ காதில் விழுந்திருக்கு, அதனால அது நாட்டியார்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அந்த யாரெல்லாம் பார்த்தோம். குந்தவை அது கண்டுபிடிச்சிட்டோம், நாச்சியார் எங்களுக்கு தெரியும். அது தெரியல. பரவாயில்ல, இப்போ தெரிந்து கொண்டீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் முதல் 2 சொற்களை அபாரமாக கண்டுபிடிச்சிங்க. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி தென்காசி ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. உங்களுக்கான முதல் வாய்ப்பு குழம்பிய சொல். பல்லாங்குழி. 10 மதிப்பெண்கள். பல்லாங்குழி. இரண்டாவது சொல் சில எழுத்துகள் ஒளிந்திருக்கும். நரகமண்டலம். நரகமண்டலம்னா 3 எழுத்து தான் இருக்கணும். அங்கே 4 எழுத்துக்கள் இருக்கே. ஒரு வாய்ப்பு முடிந்தது. இங்கே யாராவது கண்டுபிடிச்சிங்களா? நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் இல்லை, நரம்பு மண்டலம். பரவாயில்ல, இறுதி வாய்ப்பை சரியாக முயற்சி பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். பழந்தமிழ் இலக்கியம். பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை. 8 மதிப்பெண்கள் உங்களுக்கு. பொருணராற்றுப்படையை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி. இது 14 கீழ்கணக்கா மேல் கணக்கா? 2ல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சார். இப்போ என்ன சார் மாதிரி இல்லை? சரி, நீங்கள் போய் தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெரிந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி. உங்கள் தமிழ் ஆசிரியருக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். நன்றி, அழகாக விளையாண்டீங்க. இறுதியாக சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? எத்தனை மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி? 30. முதல் சொல் குழம்பிய சொல். தென்காசி. நீங்க சொல்லுங்க. குட் ஷெப்பர்ட் உங்களுக்கு தெரியுமா? சேக்ரட் ஹார்ட். அருகம்புல். அருகம்புல். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. சில எழுத்துகள் விடப்பட்ட சொல். ஏட்டுச்சுரக்காய். ஏட்டுச்சுரைக்காய். 7 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு பாடல் முறைமை. பாட்டுடை தலைவன். பாட்டுடை தலைவன். 7 மதிப்பெண்கள் நியாயப்படி கொடுக்கணும் உனக்கு. அதை நான் இப்போதைக்கு பிடிச்சு வச்சிருக்கிறேன். நீ அதை என்ன எனக்கு சொன்னாதான் உனக்கு 7 மதிப்பெண்கள். ஏன்னா நீ 11ஆம் வகுப்பு படிக்க. 12ஆம் வகுப்பு சொல்லியே ஆகணும். பாட்டின் தலைவன். பாட்டின் அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் தெரியாத உங்களுக்கு. அந்த கதையின் ஹீரோ. ஹீரோ ஆஃப் தி போயம், போயட்ரி. அந்த பாடலில் வரும் கதாநாயகன் யாரை பத்தி பாடுறோமோ அவன் தான் பாட்டுடை தலைவன். அருமையாக சொன்னீங்க. 7 மதிப்பெண்கள். நீங்கள் சென்று அமரலாம். 4 சுற்றுகள் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகி செல்லும் 3 அணிகள். முதல் அணி சென்னை சேக்ரட் ஹார்ட் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இரண்டாவது அணி சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப் பள்ளி. மூன்றாவது அணி கிருஷ்ணகிரி தி விஜய் மில்லேனியம் பள்ளி.